அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு நவம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு நாளாக இருக்குதுங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதி இருக்குதுங்க. இந்த சஷ்டி திதியானது இன்று இரவு 9:42 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சுங்க. இது நமக்கு நாளை இரவு 9:51 வரைக்கும் இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாகவே கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு கார்த்திகையில் தேதி 6, அதாவது முருகப்பெருமான வளர்த்திய கார்த்திகை பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6, முருகப்பெருமானுடைய வீடுகள்னு பார்க்கும்போது 6, முருகப்பெருமானுடைய முகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6. அப்போ 6 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு எண்ணாக இருக்குது. கரெக்டாக அந்த தேதி இருக்கக்கூடிய ஒரு நாள்லேயே இந்த சஷ்டி திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது முதல் சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமையும் இருக்குது. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. குரு பகவானுக்கு உகந்த எண் அப்படின்னு பார்க்கும்போது 3. அந்த 3ங்கிற எண் நமக்கு நவம்பர் மாதம் 21 அப்படிங்கிற தேதியில் வருது. அதாவது 2யும் 1யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 அப்படிங்கிற எண் கிடைக்குது. இதில் கூடுதல் விசேஷமாக நாளைக்கு நமக்கு குரு புஷ்ய யோகம் இருக்குது. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படின்னா என்னன்னா, புஷ்ய நட்சத்திரம், அதாவது பூச நட்சத்திரமானது வியாழக்கிழமை நாளில் வரும்போது அதை நாம் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரு புஷ்ய யோகமானது நாளை இரவு 8:38 வரைக்கும் நமக்கு இருக்குது. சாதாரணமாக இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதுங்க. வருஷத்துக்கு 2 முறை, சில சமயம் 3 முறை இந்த மாதிரி தான் அமையும். இந்த வருடத்தில் இதுதான் கடைசி முறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த வருடம் 2025வது வருடம் தான் இந்த குரு புஷ்ய யோகம் வருது. அதாவது அட்சய திருதியை நாளில் எப்படி நம்ம பொன்னும் பொருள் ஆபரணம் இதெல்லாம் வாங்கும்போது அது பெருகிட்டே இருக்கும், ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே அளவு சிறப்பு இந்த குரு புஷ்ய யோகத்திற்கும் உண்டு. இந்த நாளில் நீங்கள் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், பாத்திரங்கள் வாங்கலாம், மளிகை பொருட்கள் வாங்கலாம். உங்களால் இப்படி எந்த பொருளுமே வாங்க முடியலனா கூட நாளைக்கு ஒரு பேக்கெட் மஞ்சள் தூளாவது நீங்கள் வாங்கிட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது மஞ்சள் தூள், அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வைக்கலாம். இவை தவிர விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் இது போன்ற பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக பார்க்கும்போது இந்த நாள் சாதாரணம் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்னு சொல்லலாம். 100 வருடங்கள் ஆனால் கூட இது போன்ற ஒரு சேர்க்கை வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குருவிற்குரிய எண் தேதியில் வரணும், முருகப்பெருமானுக்குரிய அந்த சஷ்டி திதிங்கிறது அவருக்குரிய 6ங்கிற எண்ணில் வரணும், குரு புஷ்ய யோகம் வரணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி சிறப்பு வாய்ந்தவை. இவையெல்லாம் ஒரே நாளில் வருது அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு அமைஞ்சிராது. அப்படி ஒரு நாளாக தான் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் எழுந்த உடனேயுமே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும், அதே போல் நம்ம வீட்டில் நிறைய செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், பொண்ணும் பொருளும் பெருகிட்டே இருக்கணும், பணம் பெருகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பரிகாரமும் சொல்ல போகிறேன். இது ரெண்டையுமே செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதில் முதல் பரிகாரமானது நீங்கள் காலையில் எழுந்த உடனேயுமே சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒருவேளை நீங்கள் நாளைக்கு அசைவமெல்லாம் வீட்டில் செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வார்த்தையை நீங்கள்
நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் சொல்ல வேண்டாம். மற்றபடி பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம், எந்த தவறுமே கிடையாது. சரி, இப்போது காலையில் எழுந்த உடனேயுமே சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை பற்றி பார்த்தரலாம். அதன் பிறகு பணவரவிற்குண்டான பரிகாரம் பற்றி பார்த்தரலாம். நிறைய பேர் காலையில் எழுந்த உடனேயுமே தங்களுடைய உள்ளங்கையை வந்து பார்ப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு பிடித்தமான சாமி படத்தை வந்து பார்ப்பாங்க. நாளை காலையில் நீங்கள் எழுந்ததுமே உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ச்சிட்டு கண்ணில் ஒத்திட்டு அந்த உள்ளங்கையை பார்த்த மாதிரியே ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா அப்படிங்கிற முத்தான இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்க. இது வார்த்தைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் வரக்கூடிய 3 எழுத்தும் முப்பெரும் தெய்வங்களாகிய சிவன், விஷ்ணு, பிரம்மாவை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. இதில் மூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முகுந்தனை குறிக்குது. இது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவிற்கு உரிய நாமம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரு, இது பார்த்தீங்கன்னா ருத்ரனாகிய நம்முடைய சிவபெருமானை குறிக்கக்கூடிய எழுத்து. அடுத்து கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மாவை குறிக்கக்கூடிய எழுத்து. எங்கே வந்து இந்த 3 பேரும் இருக்கிறாங்களோ அவங்களுடைய துணைவியாகிய மகாலட்சுமி தாயார், சக்தி தேவி, சரஸ்வதி தாயார் 3 பேரும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கூடவே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த முருகா அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிப்பதன் மூலமாகவே கோடான கோடி மந்திரத்தை உச்சரித்ததற்கு நிகரான பலன் வந்து கிடைக்கும். மேலும் முப்பெரும் தேவ தேவியர்களின் ஆசையும் வந்து நமக்கு கிடைக்கும். குறைந்தது 6 முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும், அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். அடுத்தது பணவரவிற்கு உண்டான இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தலாம். இதை செய்யறதுக்கு நீங்கள் காலையில் குருவாரை நேரமான 6 to 7 அப்படிங்கிறத தேர்வு செய்யலாம். அதை தவற விட்டவங்க மதியம் 1 to 2 செய்யலாம். அதை தவற விட்டவங்க இரவு 8 to 9 மணிக்கு வந்து செய்யலாம். முடிந்த அளவுக்கு 8 மணி 38 நிமிடங்களுக்குள்ளே செய்யறது விசேஷம். ஏன்னா அந்த டைம் வரைக்கும் தான் நமக்கு குரு புஷ்ய யோகமும் இருக்குது. அடுத்து இன்னொரு பெஸ்ட்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு குபேரருக்கு உரிய வியாழக்கிழமையாகவும் இருக்கிறதுனால குபேர காலமான மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் செய்யறதும் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை தான் வந்து தேவைப்படுது. இந்த பட்டை அப்படிங்கிறது பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. பட்டை பரிகாரம் நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்த பரிகாரங்களாக தான் இருந்து வருது. இப்போ நமக்கு இங்கேயும் வந்து ஒரு பட்டை தான் தேவைப்படுது. அடுத்து இதில் எழுதுவதற்கு நமக்கு கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இப்போ ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு மனசு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பட்டையில் 3 முறை குரு பகவானுக்கு உகந்த இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். அதாவது 2 போட்டு பக்கத்தில் 1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். முதல்ல ஒரு முறை போடுங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு முறை எழுதுங்க, அடுத்து இன்னொரு முறை வந்து எழுதுங்க. மொத்தம் 3 முறை வந்து எழுதுங்க. அடுத்து ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு நாணயமாக கருதப்படுது. மேலும் பணவரவுக்கு இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாணயமாக பார்க்கப்பட்டு வருது. இந்த முதல்ல இந்த நாணயத்தை எடுத்து தண்ணீரில் கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாணயத்தினுடைய ஒரு பகுதியில் இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மறுபுறம் திருப்பி இப்போ எப்படி பட்டையில் நம்ம இந்த குரு பகவானுக்கு உரிய சிம்பல் போட்டோம், இதையே வந்துட்டு நீங்கள் நாணயத்தினுடைய இன்னொரு புறமும் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த காசையும் பட்டையும் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களோட பர்ஸில் பீரோலெல்லாம் பணம் நிரம்பி இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இந்த பட்டையையும் இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் போட்டு வைப்பீங்க இல்லையா, அந்த டப்பாவில் வந்துட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இதை வந்து நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. மஞ்சள் குறையும் போதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப இது மேலேயே வந்து கொட்டி வச்சுட்டே வரலாம். மிக மிக சக்தி வாய்ந்த அதிசேர்க்கை கொண்ட இந்த நாளில் இந்த சிம்பிளான இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையே வந்துட்டு மேஜிக் போட்ட மாதிரி எல்லாமே வந்து மாறும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். கர்ம வினைகள் வந்து நீங்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.